வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா உமன்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபி வெர்சஸ் டிசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போல நிறைய பேர் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கபடிக்கு லீடர் போட அமௌண்ட் கிரெடிட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க விஷன் 11 ஸ்போர்ட்ஸ்ல. அவங்க இன்னுமே கொடுக்கல. ஸோ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலா அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவேன். ஸோ அதை நினைச்சு எதுவுமே பயப்படாதீங்க. கிடைக்குமா கிடைக்காதான்னு கன்ஃபார்ம் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க இது வரைக்கும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, என்ன பிரதர் சும்மா ஏதோ நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கறதுக்காக போடுறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல வேற சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எந்த சேனல் எடுத்துக்கிட்டாலும் சரி 20 மினிட்ஸ் வீடியோ போட்டவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே அந்த மாதிரி வீடியோ போட மாட்டேன். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 13 அந்த 12 நிமிஷம் அந்த மாதிரி தான் போடும். 20 நிமிஷம் வீடியோ போட்டவங்களால கூட பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு மேல அவங்களால போட முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் உமன்ஸ் மேட்ச்னா இவங்க தான் ஆட போறாங்க. டெல்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆடுவாங்க. ஸோ அதனால பெருசா இருக்காது. மும்பைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 பேர், நம்ம டாப்ல ஒரு 5 பேர், பவுலர் இஸ்மாயில், அவ்வளவுதான். இதுல ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இவங்க எப்படி ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பிச் ரிப்போர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரத்துக்கு என்னன்னு தெரியல, பிச் ரிப்போர்ட் கொஞ்சம் வித்தியாசமா வந்தா கூட ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டெல்லி பிச்ல 4 மேட்ச் நடந்திருக்கு. 4மே பேட்டிங் பெஸ்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. நம்ம இதுல போய் என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ இப்ப நம்ம என்ன பண்ண அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீம் மட்டும் ஃபேவர் ஆஃப் பேட்டிங் செகண்ட் ஹிட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல 138 ரன் அடிச்சுட்டே வந்து பாத்தீங்கன்னா தோக்குறாங்க. அதுவும் டெல்லி மாதிரி ஒரு டீம் வந்து தோக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ பிச் வந்து எந்த மாதிரியான பேட்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதோட பிச்சிலையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெருசா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். நீங்களே வாசிச்சுக்கோங்க, அப்படியே ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ல கொடுத்தாச்சு, ஏன்னா இங்கிலீஷ்ல தான் போடுவோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொடுத்துட்டேன். டோட்டலா பாருங்க என்ன இது வித்தியாசம் பாருங்க. 4 மேட்ச் 4மே பேட்டிங் பெஸ்ட். பிச் வந்து ஸ்டார்டிங்ல நல்லா ஹை ஸ்கோர் போச்சு. இப்போ வர வர வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் போயிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் எல்லா மேட்சும் சேமா தான் இருக்கு. பெருசா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 முக்கியமான பிளேயர்ஸ் தான் ஸ்மால் லீக்ல எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. 1வது வந்து பாத்தீங்கன்னா மந்தனா, 2வது பெர்ரி, 3வது டிவைன், 4வது வரிகம், 5வது மோர்னிங். ஸோ இந்த 5 பேரையும் தான் மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணுவாங்க. இதுல இன்னும் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி. அப்ப விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல என்ன பண்ணணும், ரிச்சா கோஸுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். டெல்லியில இருக்கக்கூடிய பேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ நம்மளாம் பிக் பாஸ் பத்தி நம்ம சொல்லுவோம். பிக் பாஸ் வந்து நம்ம வந்து வெளியே இருந்து பார்த்தா உள்ள இருந்து பாக்குறதுக்கும் காசு வாங்கிட்டு உள்ள இருந்து நிறைய பேர் பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு வெளியே வருவாங்க. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா டெல்லி விக்கெட் கீப்பர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஒரு ரன்னு கூட இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணல. பேட்டிங் வாய்ப்பும் கிடைச்சது இல்லை. அது பார்க்கலாம். ஸோ இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ் நீங்க பிக் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால ரிச்சா கோஸுக்கு வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அது போக இந்த 5 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ரேணுகா சிங், சோபனாவை வந்து நீங்க வந்து ஒரு டிசிபியா மேபி ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா பயங்கரமா எடுத்துடுறாங்க. ரேணுகா சிங் பாருங்க இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க, அந்த 2 விக்கெட். ஸோ கிராண்ட் லீக்ல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீதி விளாண்ட எந்த மேட்ச்லயுமே அவங்க வந்து ஒரு இந்தியன் பவுலர் இப்படி சப்போர்ட் பண்ணா ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி சோபனா பாத்தீங்கன்னா அவங்களும் இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா 2 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 5, இன்னொரு மேட்ச்ல 2, அந்த மாதிரி டப்புன்னு எடுத்து அதிகமா எடுக்கிறாங்க. அதனாலதான் ட்ரம் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், இது இந்த டீம் தான் இருக்கிறதுலே மும்பைக்கு டஃப் கொடுத்து ஆடக்கூடிய டீம். ஸோ லேண்டிங் சரியான பிளேயர். இந்த சீசன்ல பேட்டிங் வந்து கன்சிஸ்டன்ஸா எல்லா மேட்சுமே நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். 30+ தான். அந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் 11 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. ஷிஃபாலி வர்மாவும் அடிச்ச அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. 64, 50, 28 ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அடுத்து கெப்சி பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. முக்கியமான ஆல்ரவுண்டர் ஜெமிமா ரோட்ரிகஸ் இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. 69 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. கெப்பு உள்ள விளையாடுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல அதிகமா இருக்குது. அடுத்து ஜனசன் சூப்பரான ஒரு பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 3 விக்கெட் 2 விக்கெட்னு சொல்லி சூப்பரா ஸ்கோர் பண்றாங்க. இந்த பேட்டியா தான் பிக் பாஸ் வந்து எப்படி நம்ம வெளியே இருந்து பார்ப்போம் உள்ள அந்த மாதிரி நீங்க பாருங்க நண்பா. ஒரு மேட்ச் கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா இப்படி இருக்க முடியும் அப்படின்னு.
ஒரு ரன்னு கூட வாங்காம விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே பிளேயர் எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் ஹிஸ்டரியில இவங்களா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் ஒருவேளை ஃபைனல் வரைக்கும் ஒத்த ரன் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியா மாறிடும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மாறணும்னு என்னோட ஆசை, உங்களுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ பவுலிங் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா டெல்லி வந்து டிசி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் போராடி வின் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது. இப்போ நம்ம டீமை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஃபுல்லா ஆல்ரவுண்டர் தான். பெர்ரி, கெப்பு, டிவைனி, கப்சி, வெரிகம், ஜான்சன், ராதா யாதவ், மந்தனா, லேண்டிங், ஷிஃபாலி வர்மா, ரிச்சா கோஸ். இதுல ஷிஃபாலி வர்மா வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷனுக்கு போவாங்க, ரெட்டிக்கு போவாங்க, இல்லைன்னா பாண்டேக்கு வந்து கண்டிப்பா போவாங்க. பட் நான் வந்து ஷிஃபாலியை தான் பிக் பண்ணியிருக்கேன். கெப்பு, ஜனசன், கெப்சி, டிவைன் 4 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ட்ரம்ப் பிக்கா வரிகம், பெர்ரி, ஷிஃபாலி வர்மா, மந்தனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ ரிஸ்கா தான் இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் தான் சேஞ்ச் பண்ணோம். அதாவது ஸ்மால் லீக் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெஸ்ட். இன்னும் நமக்கு ஒரு 10-12 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கிரிக்கெட்லயே ஒரு பெஸ்டான ஒரு சீசன் அப்படின்னா அது ஐபிஎல்லா தான் இருக்கும். ஸோ அது வரப்போகுது. ஸோ நல்லா வின் பண்ணலாம், ஏட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. புதுசா எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் அவங்க ரீசெண்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேனா சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் எப்படி பவுல் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த பேட்டில் எல்லாமே ஹெட் டு ஹெட் ஸ்டேட்ஸ் இது வரைக்கும் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கு நடந்த ரிசல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கு வந்து நம்ம பக்காவா கொடுத்துருவோம். ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்ங்கும் போது நம்ம எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜிஎல் அடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல ப்ரோ கபடிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நல்லா ப்ரெடிக்ட் பண்ணோம். ஒரே ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோ கபடியில வந்து கிராண்ட் லீக் வந்து ட்ரீம் லோன்லயும் சரி, விஷன் லோன்லயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நம்மளால ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க முடிஞ்சது இவ்வளவு 120 மேட்ச்ல. ஸோ ஐபிஎல்லையும் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆச்சும் நம்ம வந்து வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து மத்தவங்க மாதிரி கண்டிப்பா நீங்க வின் பண்ணிடுவோம், நீங்க பிரைம் கேடுங்க எங்களோட அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ டீம்ஸ் தான். நான் விளாடுற டீமும் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இருந்தா விளாடலாம், இல்லைன்னா தூக்கி போட்டு வேற சேனலுக்கு நீங்க போகலாம். அது உங்களோட விருப்பம், அதை எதுவும் சொல்ல முடியாது. பட் என்னோட ட்ரையா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மேட்ச் இருக்கு, 2 மாசம் ஐபிஎல் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஜிஎல் ஏதோ கொஞ்சம் நல்ல அமௌண்ட்ல ஒரு ஜிஎல் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்குமே அப்படிங்கிறது தோணும். ஸோ கபடியில் அந்த மாதிரி தான் என் சொன்ன வாக்கு காப்பாத்துற மாதிரி 1வது மேட்ச்ல இருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஜிஎல் டீம்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டே இருந்தேன். லீடர் போர்டு பிளே பண்றவங்களுக்கு கண்டிப்பா பிளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும். ஸோ லீடர் போர்டும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஐபிஎலுக்கு நமக்கு லீடர் போர்டு வருது. ஸோ மறக்காம விஷன் 11 ஸ்போர்ட்ஸ்லாம் இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.